ஹலோ மக்களே, 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்களோட ஆதரவு யாரு பக்கம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ சொல்லு ப்ரோ, 2026ல நீ யாருக்கு ஓட்டு போடுவ? டிவி கேட்கதான் ப்ரோ. டிவி கேக்கா? ஓகே, என்ன ரீசன்னால தெரிஞ்சுக்கலாமா? அறிமுகம் புதுசா வராரு அரசியலுக்கு. யார் யாரோ போட்டவங்களுக்கே போட்டோம்னா எதாவது ஆக போறது இல்ல. ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க? ஆமா, அவர் வந்தாருன்னா எப்படியும் அவர் ஏதாவது ட்ரை பண்ணுவாரு புதுசா. கண்டிப்பா பண்ணுவாரு நம்புறீங்க? ஆமா, நம்புறேன் அவரை தான். ஆனா 2026 எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? என்னுடைய சப்போர்ட் வந்து விஜய்க்கு தான். எதுக்காகண்ணா? என்ன ரீசன்? என்ன ரீசனா, விலைவாசியில அதிகமா கட்டுக்கடக்காம ஓடி போச்சு. எங்க வாழ்வாதாரம், நம்மளோட தொழிலுடைய வாழ்வாதாரமா அழிஞ்சு போச்சு. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கல, எங்களுடைய இது கோரிக்கையை ஏத்துக்கல. நாங்களும் போராடி பார்த்துட்டோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் விஜய் வந்தவனே தீந்துடும் நினைக்கிறீங்களா? தீர்த்து வைப்பாரு, ஏழைகளுக்கு நல்ல வழி காட்டுவாரு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவங்க போட்டதெல்லாம் போதும். ஒரு சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு குரலே கொடுக்காம பணியூர்லயே இருக்காரு. அது ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். போதான் எல்லாமே தெரியும். அதை பத்தி உங்களோட சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? நாம் தமிழ் சீமான் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் சவுண்டா சீமான் எனக்கு பிடிக்கும். என்ன ரீசன் கேட்டுக்கிட்டீங்கன்னா, இப்போ இங்கே எல்லாமே ஒர்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மெட்ரோவே எடுத்துக்கலாம். மெட்ரோவில் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் வராங்க. ஸோ தமிழர்களுக்கான ஃபர்ஸ்ட் அடிப்படையே எதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேது. ப்ரோ 26 எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு? ப்ரோ எனக்கு என் சப்போர்ட் என்டிகே. என்டிகே. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ அது மற்ற கட்சியோட இதோட கொள்கை வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க மாற்றி பேசுறாரு அப்படின்ட்டு. ஓகே, அது எதுக்கலாம். பட் அவரோட கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னால் அவரை அவாய்ட் பண்ண முடியல. இப்போ டிவிக்கே வந்ததுக்கப்புறம் கூட நான் விஜய் ஃபேன் தான். ஆனால் சரி அவங்க சைடு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற கட்சியோட என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அவங்க இல்லை. ஒருத்தவங்க நான் செலக்ட் பண்ணுறோன்னா 4 பேரில் யார் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் நான் செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொள்கை ரீதியாக டிவிக்கே சுத்தமா ஐடியா இல்லையா? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் என்ன பிலீவ் பண்ணேன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டா அப்புறம் ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு ஏதோ ஒரு இது இருந்துச்சு. அது கடைசியில் பெரிய ஏமாற்றமா முடிஞ்சு கடைசியில்